அடுத்ததாக மேடைக்கு அழைக்க போன ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுக்கே வந்து பேர் போனவங்க. அவங்க பேச்சுனா அவ்ளோ சூப்பரா இருக்கும். நானே வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை. அப்படி சிரிக்க வைப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் வெரி ஓன் பாரதி பாஸ்கர் மேம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் பெருமை மிகு திரு ஜாய் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, வணக்கத்துக்குரிய ஐயா நல்லி செட்டியார் அவர்களே, மரியாதைக்குரிய தியாகராஜன் சார் அவர்களே, தம்பி பிரசாந்த் அவர்களே, ஜாய் அலுகாஸ் நிறுவனத்தை சார்ந்த தலைமை பொறுப்பிலும் ஏனைய பணிகளிலும் இருக்கிற அன்பான நண்பர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற கல்யாண மாலை ஐயா திரு மோகன் அவர்களே, எங்களினுடைய எல்லா கல்யாண மாலை நிகழ்ச்சியினுடைய இயக்குநராக இருந்து எங்களை எப்போதும் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற திரைத்துறையை சார்ந்த அனைத்து பிரபலங்களே, ஆர்கே சார் அவர்களே, கதிரவன் சார் அவர்களே, தேவயானி மேடம் அவர்களே, சரண் சார் அவர்களே, லயன் கோபி அவர்களே, அன்பான தம்பி அவர்களே, அவர் பேர் எனக்கு தெரியல, அன்பான தம்பி அவர்களே, ஊடகத்துறை சார்ந்த பெருமக்களே, இந்த அரங்கத்திலே இருக்கின்ற அன்பு சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏன்னா எங்க நடுவரும் இல்லை பெல் அடிக்கிறதுக்கு. இவங்க எவ்வளவு நேரம் பேசுவாங்களோன்னு எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நான் ரொம்ப குறிப்பா ஒரு 2 விஷயங்களை தான் இங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது வள்ளுவர் கோட்டம் அரங்கத்துல நாம இருக்கோம். அதனால ஒரு திருக்குறள்ல ஆரம்பிச்சு ஒரு திருக்குறளை முடிக்க போறேன், அவ்வளவுதான் சொல்ல போறேன். எனக்கு நினைவுக்கு வருகிற முதல் திருக்குறள் நீங்க கேட்டிருப்பீங்க அநேகமா. பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன பொருள்னா, நல்லா வளர்ந்து பெரிய அதிகாரத்திலேயோ வசதியிலையோ இருக்கிற போது பணிவாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல வள்ளுவர் என்ன சொன்னார்னா, ஆனா வளர்ந்து வர்றாங்க இல்ல, அப்ப என்ன வேணும்னா அப்பவும் மனசுல பணிவு வேணும், ஆனா கொஞ்சம் உயர்வு, நான் கூட பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லணும். சொல்லலைன்னா என்ன ஆகும், உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏறி மிதிச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் அது. சார் அவர்கள் எழுதிய தங்க மகன் அந்த புத்தகத்தை பத்தி தியாகராஜன் சாரும் மென்ஷன் பண்ணாங்க. அது படிக்காதவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க. அது வாழ்க்கையை பற்றி சில பார்வைகளை அது கொடுக்கும். அந்த புத்தகத்தை படிக்கிற போதுதான் சாரை பற்றி, அந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. நான் இப்ப சொன்ன 2மே அதுல இருந்தது. பணிவு என்பதை நீங்களே இங்க பாத்தீங்க. ஒரு நிகழ்ச்சி, அது அவருடைய நிகழ்ச்சி, 50 பேருக்கு வீடு வழங்கப்பட இருக்கிறது. மேடம் வந்து தலைவராக இருக்கிற ஃபவுண்டேஷன்ல என்னென்னலாம் செய்யறாங்கன்னு நம்ம ஏற்கனவே அந்த ஏவியில பார்த்தோம். அப்படி இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 25 நிமிஷமாவது பேச வேணாம். ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிச்ச ஒரே சேர்மன் எனக்கு தெரிஞ்சு அவர் தான். அந்த அளவு. என்ன இவ்வளவு கம்மியா கைத்துட்டு இருக்கீங்க? எனக்கு இல்லை, இது அவருக்கு. பணிவு என்பதே அவர். ஏன்னா வளர்ந்து வருகிற சூழலில் இது நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை தங்க மகன் புத்தகத்துல எழுதியிருக்கார். ரொம்ப சீக்கிரமா அதை சொல்ல போறேன். சார் வந்து அப்பவுமே ஒரு தொழிலதிபர் தான். ஆனா இந்த அளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைவதற்கு ஒரு 2-3 ஸ்டேஜ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப துபாயில இருந்திருக்காரு. ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் வாசல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுவாங்க தானே, இந்த ஷோரூம் வாசல்ல மீட் பண்ணலாம். சார் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டார். அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டா வர்றாரு. சரி சும்மா தானே நிக்கிறோம்னு சொல்லி அவர் அங்க இருக்கிற ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை போய் இவர் பார்த்திருக்காரு. நிக்கிற நேரத்துல பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஷோரூம்ல இருந்த ஒரு சகோதரர், ஒரு சிப்பந்தி இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, வாங்க போறியா இல்ல, வாங்குறவங்க தான் பார்க்கணும், வாங்காதவங்க அங்க நிக்கணும், அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வெளியில வந்துட்டாரு. அவர் தேடி வந்த நண்பர் வந்துட்டார். சாரி லேட் ஆயிருச்சு. இவர் சொன்னாரா, நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை? ஷோரூம்குள்ள போய் ஒரு கார் வாங்கணும்னு இவர் சொல்லியிருக்காரு.
ஷோரூம்குள்ள போய் அதே காரு, எந்த காரு, இவர் பக்கத்துல நின்று பார்த்தப்போ அதெல்லாம் தொட்டு பார்க்க கூடாது, வெளியில போன்னு சொன்ன அதே காரு, அது வேணும்னு சொல்லியிருக்காரு. அது ஷோரூம் பீஸ், அதுதான் வேணும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அந்த சிப்பந்தி அவரையே வந்து எனக்கு கொஞ்சம் இதை முடிச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த சிப்பந்தியினுடைய முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அவரும் எழுதல அதை பத்தி. ஆனா கிளைமேக்ஸ் இனிமே தான் இருக்கு. அந்த காரை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு என்ன செய்யறது? அவருக்கு ஒன்றும் கார் தேவையில்லை, அந்த நேரத்தில் வாங்கினதுதான். அவருக்கு அவருடைய அந்த மார்க்கெட்டிங் உத்தியில ஒன்று தோணி இருக்கு. ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ராஃபில், அதாவது ஒரு குலுக்கல் இது நடத்தி அதுல வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் பரிசுன்னு அறிவிச்சிட்டார். அறிவிச்சதோட இல்லாம அந்த காரை அங்கேயே நிறுத்தி அந்த காருடைய முகத்துல இதுதான் குலுக்கலில் கிடைக்க போகிற பரிசு அப்படின்னு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டிட்டார். அப்ப நிறைய பேர் வந்து அந்த காரை தொட்டு தொட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா தள்ளி போன்னு யாரும் சொல்லிட முடியாது. அப்போ இதற்கு பிறகுதான் சூப்பர் கிளைமேக்ஸ். இதை இவர் செய்த பிறகு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அவங்கள்ட்ட கார் வாங்குறவங்களோட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. நான் வாங்குகிற காரை குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றவருக்கு பரிசு என்று அறிவிக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார். இப்ப அந்த குரலை திரும்ப சொல்ற பாருங்க. பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உயர்வுன்னா அந்த இடத்துல நிமிர்வுன்னு அர்த்தம். நீ என்ன நீ எல்லாம் பெரிய ஆளா என்று சொல்லுகிறவர்களின் எதிரில், அதுவும் குறிப்பா நாம இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும். அந்த இடத்திலே நிமிர்வு இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு பணிவு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிற அவருக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது விஷயம், இங்க ஃபவுண்டேஷன் செய்யற நிறைய விஷயம், ரொம்ப குறிப்பா கேன்சர் நோயாளிகளுக்கும் மற்ற நோயாளிகளுக்குமான உதவிகள். இப்போ உதவி செய்வது என்பது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிறதுன்னு வர்ற எண்ணம் இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப அரிதினும் அரிது. நிறைய பேர் கேரளாவை சேர்ந்தவங்க, அதனால சீக்கிரமா ஒரு கதை சொல்றேன். குருவாயூரப்பன் கோவில்ல நடந்ததா சொல்லுவாங்க. குருவாயூரப்பனுக்கு ஒரு பக்தர் வந்து 2 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு படைச்சிட்டு போயிட்டாரு. ஒரு ஏழை பையன், பசி அவனுக்கு, உள்ள ஓடி வந்து 2 பழத்தை தூக்கிட்டான். தூக்கிட்டு வெளியில போனவன் என்ன நினைச்சானு தெரியல, ஒரு பழத்தை எடுத்து குருவாயூரப்பன் முன்னாடியே போட்டுட்டு ஒரு பழத்தை தான் எடுத்து சாப்பிட்டுட்டான், மாட்டிக்கிட்டான். ஏய், குருவாயூரப்பனுக்கு போட்ட பழத்தை நீ எடுத்தியா, உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு பெரியவர், என்ன தண்டனைன்னா 100 தடவை அந்த கோயிலை சுத்திவான்னு சொல்லிட்டார். சொன்னதோட அவரே உட்காந்து என்றாரு. 100 தடவை வந்தானா. ரவுண்ட் 1 பையன் வந்துட்டான். ரவுண்ட் 2 பார்த்துக்கிட்டே இருக்காரு, கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறாரு. சல் சல்லுன்னு சலங்க வெளி கேட்கிறது, மயில் பீலி அசைய அசைய அந்த கிருஷ்ணனே 2வது ரவுண்ட்ல வந்தான். என்னடா அது கிருஷ்ணன் நடந்து வரானேன்னு பார்த்தா 3வது ரவுண்டு பையன் வரான், 4வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான், 5வது ரவுண்டு பையன் வரான், 6வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான். 100 ரவுண்டு முடிச்ச அப்புறமா கிருஷ்ணனை பிடிச்சிக்கிட்டாரு. கண்ணா, உனக்கு நான் தண்டனை கொடுக்கலையே, அந்த பையன் எடுத்தானு அவனுக்கு தானே தண்டனை கொடுத்தேன், நீ ஏன் தண்டனையில பாதியை வாங்கிக்கிட்டேன்னு பெரியவர் கேட்டாரு. அப்போ கண்ணன் சொன்னா, 2 பழத்துல 1 எனக்கு கொடுத்துட்டான், அவன் 1 தான் சாப்பிட்டான், அப்ப தண்டனையில பாதியை நான் தானே எடுத்துக்கணும்னு கண்ணன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உயர்ந்து வருகிற எல்லாருக்கும் பின்னால் நிறைய பேரினுடைய பங்களிப்பு இருக்கிறது. There is nothing like a self-made man. All of us are made of hundreds of others என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அப்படி சில பேர் உதவி செஞ்சு பெரும் உயர்வை பெற்றுவிட்ட சில பேருக்கு தான் திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருது. அந்த எண்ணம் ஐயா அவர்களுக்கு வந்திருப்பதை இந்த மேடையிலே ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் பாராட்டுகின்றேன். நோயாளிகளுக்கு செய்கிற உதவின்றது தலைமுறைகளை காப்பாற்றுகிற உதவி, மறந்துடாதீங்க. நோய் வந்துருச்சு, அதிலிருந்து மீண்டு வருகிற அளவு வசதி இல்லைன்ற உங்களுக்கு செய்கிற உதவி இருக்கு பாருங்க, உங்களுக்கு மன நிம்மதியை மாத்திரம் தராது, அது தலைமுறையை காக்கும் என்ற நம்பிக்கை நம்முடைய மண்ணில் உண்டு.
அதே போல தான் வீடும். இங்கே 50 குடும்பங்கள். உங்களுக்கு பல பேருக்கு வீடு என்பது ஒரு கனவாக கூட இருந்திருக்கலாம். ஒரு ஒரு வீடு என்பது ஒரு கனவு தானே. அதனால தான் கனவு இல்லம்னு சொல்லி தான் பல ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் விற்கிறாங்களே. ஒவ்வொரு இல்லமும் ஒரு கனவு. ஆனால் உங்களில் சில பேருக்கு, ஏன் பல பேருக்கு எய்த முடியாத கனவாக கூட அது இருந்திருக்கலாம். சாவியை வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்குன்னே உங்களுக்கு யாரும் வெளியில போன்னு சொல்ல முடியாது. அடுத்த மாசத்துல இருந்து வாடகை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. நாங்களே வீட்டை விற்கிறதா இருக்கோம், நீங்க வேற இடம் பார்த்துக்குங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இது எனக்கே ஆன இடம் என்ற அபாரமான ஒரு நிம்மதியை சார் அவர்களும் ஜாய் அலுகாஸ் நிறுவனமும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் பெறப்போகிற வீடுகளில் எல்லா நலன்களோடும் மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் அனைவரும் வாழ்வதற்கான என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2 திருக்குறள் சொல்றேன்னு சொன்னேன், கவனமா இருந்தா நினைவுல இருக்கும். 2வது திருக்குறள், அதோடு நான் நிறைவு செய்கிறேன். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. மருந்து மரம்னு ஒன்று இருக்கும், வேப்ப மரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனுடைய எல்லா பார்ட்டுமே மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அது பூவா இருக்கலாம், அது பழமா இருக்கலாம், பட்டையா இருக்கலாம். அது மாதிரி மருந்து மரத்தினுடைய எல்லா பகுதியுமே மருந்தா இருக்கும். நல்ல உள்ளம் கொண்ட ஒருவனிடம் செல்வம் சேருகிற போது அது மருந்து மரம் மாதிரி இந்த சமூகத்துக்கே அது பயன்படும் என்று வள்ளுவர் சொன்னார். ஒரு மருந்து மரம் நம்முடைய வீட்டில் வளர்ந்தா எப்படி பல பேரினுடைய நோயை தீர்க்குமோ, பல பேரினுடைய கவலையை போக்குமோ, பெருந்தகையான் என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். நெஞ்சிலே கருணை உடையவர்னு அர்த்தம். நெஞ்சிலே கருணை உடைய ஒருவருக்கு இந்த மாதிரியான மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது ஒரு சமூகமே பயன்படுகிறது. அந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக இருக்கிற சாருக்கு திரும்பவும் என்னுடைய நன்றியை சொல்லுகின்றேன். நம்ம சுத்தி கொஞ்சம் பாருங்களேன், எங்க பாரு போர்ச்சூழல், ஒவ்வொரு நாளும் கெட்ட செய்தி தான் வருது. போனை திறக்கிறதுக்கே பயமா இருக்கு. பள்ளிக்கூடத்தின் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லடா அப்படின்னு சொல்ற நாட்டிலாம் போய் விழுதுது. அடுத்த நிமிடம் என்பது கொஞ்சம் கூட நிச்சயமே அல்ல என்ற சூழலில் செய்திகளை வாங்கி கொண்டிருக்கிற நமக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல தினம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஒருவர் 50 பேருக்கு வீடுகள் தரப்போகிறார் என்ற நல்ல செய்தியை கேட்கிற போது இன்னமும் இந்த மண்ணில் அறமும் தர்மமும் கருணையும் வாழ்கிறது என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே திரும்பவும் விட செய்திருக்கின்ற தலைவர் ஜாய் ஐயா அவர்களுக்கும், இந்த விஷயம் எதுவுமே வீட்டுக்காரன் அவனுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய உற்ற துணை இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது சாத்தியமாகும். அதனால் அந்த கருணை நெஞ்சத்துக்கு சொந்தமான திருமதி ஜாய் அவர்களுக்கும், இங்கே வந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும், திரும்பவும் இந்த வீடுகளை பெறப்போகிற பயனாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். அட 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 அவங்களோட பேச்சுல கட்டி போட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சிந்திக்க வச்ச நம்மளுடைய பாரதி பாஸ்கர் மேம் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? நன்றி. தேங்க்யூ வெரி மச் மேம். அடுத்ததாக மதிப்பிற்குரிய ஐயா நம்மளுடைய பத்மபூஷன் திரு எல்லாருக்கும் நமஸ்காரம். கிட்டத்தட்ட நான் மனசில் இதெல்லாம் பேசலாம்னு நினச்சது பூரா பேசிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு 2 விஷயம் சொல்லணும்னு தோன்றுறது. அவர் சொன்னார், தியாகராஜன் சார் பேசும்போது தங்கமகன் புஸ்தகத்தை பற்றி சொன்னார். நான் புஸ்தகம் வெளியீட்டுக்கு அங்கே வந்திருந்தேன், ஐடிசி கிராண்ட் சோலாவில். அப்போ பாரதி பாஸ்கரில் வந்திருந்தாங்க. அந்த புஸ்தகம் படித்தேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பள்ளிக்கூட புஸ்தகத்தை எப்படி படிப்பான்னு அப்படி தான் படித்தேன். அதில் அவ்வளோ விஷயம் ஞாபகம். நான் குறிப்பிட்டு ஒன்று மனசை தொட்ட விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இந்த மாதிரி வியாபாரம் செய்யணும்னா மிடில் ஈஸ்ட்டாக அதுக்கு தகுந்த இடம்னு சொல்லிட்டு மனசில் தீர்மானம் பண்ணிக்கிறார். அவராக வந்து நீங்கள் யாரும் தெரியாது, அங்கே போய் இறங்குறார், அதில் எழுதுறார், நான் இறங்கி நடந்துட்டுருக்கேன் அந்த பாலைவன பிரதேசத்தில், யாரையும் தெரியாது, ஒத்தையும் தெரியாது, எங்கே போய் எங்கே தங்க போகிறோம், யாரும் ஹெல்ப் பண்ண போகிறோம், அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்றைக்கி 200 கடைகள் வரைக்கும் வந்திருக்கு.
இப்போ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சுயமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறது இது பாடப்புஸ்தகமாக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும், இது படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த புஸ்தகம் படித்தபோது நான் நினச்சேன், எவ்வளோ புஸ்தகம் படித்தேன், அந்த மாதிரி உணர்வு எனக்கு வந்ததில்லை. இந்த புஸ்தகத்தை படித்தபோது அது மாதிரி நான் நினச்சேன். இந்த செய்த தர்ம காரியங்கள் எனக்கு தெரியாது. பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்து அதில் இவர் செஞ்ச அதில் செய்ய போகிற தர்ம காரியங்கள் பற்றி நான் புஸ்தகத்தில் ஒன்றும் இல்லை. அது இன்றைக்கி கேள்விப்பட்ட போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவர் நட்பு கிடைச்சதுக்கு காரணம் வந்து தியாகராஜன் சார் தான். தியாகராஜன் சார் தான் அவர் முதல்ல கடைக்கு அழைச்சிட்டு வந்தார். சிம்பிளாக அந்த 200 கடை நடத்தும்போது எவ்வளோ டென்ஷன் இருக்கணும், ஒரு டென்ஷன் இல்லை, சாதாரணமாக இருந்தார் அவர். அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கடை 40 கடை இருந்தாலும் நான் 3 கடை தான் பார்த்துக்கிறேன், 37 கடை என் சன் பார்த்துக்கிறேன். அதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு சில சமயங்களில். அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் நிறைய கடைகள் ஆரம்பித்து இன்னும் பலருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதோட பெரிய பிரார்த்தனை ஒன்று, இவ்வளோ செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். ஏன்னா 146 கோடி ஜனத்தொகையில் எல்லா விஷயமும் அங்கே போய் டெல்லிக்கு போய் சேருமான்னு சொல்ல முடியாது. அதனால் கடவுளே அதுக்கு அனுகிரகம் பண்ணோம். ஏன்னா அவர் செஞ்ச சேவைக்கு, அவர் செஞ்ச அந்த ஒரு தனி ஆளாக போய் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி 200 ஷாப்ஸ் நடந்துட்டுருக்குன்னா, அப்போ அதனால் எவ்வளோ பேருக்கு வேலைகள் கிடைக்கிறது. பலருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இந்தியாவுக்கு வந்து வாங்கணும்னு அவசியம், அங்கேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ வசதிகள் இருக்குது. அந்த நான் சொன்னேன், இவருடைய வெற்றிக்கு 50% வந்து அவங்க பிஸ்னஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறுதுணையோட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வருஷமும் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும்னு என்னுடைய பிரார்த்தனை. நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. We have a video going to be played. 3, 2 and 1. Here we go. Joy Alucas Foundation. ஜாய் அலுகாஸ் ஃபவுண்டேஷனில் அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்வீசஸ் இது எல்லாமே வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ பிரசாந்த் ஃபார் லான்ச்சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கீஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய சமனி இப்போ வந்துட்டு இங்கே நடக்க போகுது. 50 பேருக்கு நம்ம வந்து வீடுகளை வழங்க போகிறோம். ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க தமிழ்நாடுலேருந்து, வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நிறைய ஃபேமிலிஸ் அவங்களுடைய குடும்பத்தோடு இங்கே வந்திருக்காங்க. ஒவ்வொரு பேர் அறிவிக்கும் போது நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க வந்திருந்தீங்கன்னா குழந்தைங்களும் அழைச்சிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய 50 வீடுகளை வந்து வழங்கக்கூடிய ஃபேமிலிஸை வெல்கம் பண்ணுறதுக்கு. ஐ ரெக்வெஸ்ட் our guest to kindly come forward and present the keys please. I request Chairman and Managing Director of Joy Alucas, Dr. Joy Alucas, to come forward. Director of Joy Alucas Foundation, Mrs. Jolly ma'am, kindly come forward. And we'd like to request Mr. Nallikupusamy sir, Tyagarajan sir, Prashant, and Bharati Bhaskar ma'am. Mr. Thomas Matthew, kindly join us please. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு ஊரோட பேரும் அதுக்கப்புறமா ஃபேமிலி நேமும் வந்து அழைக்க போகிறோம். மதுரையிலிருந்து சுப்புலக்ஷ்மி நாகராஜன் அவர்கள், ஹவுஸ் நம்பர் 1. ஒவ்வொருத்தவங்களும் வாங்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்து நம்ம அவங்க வெல்கம் பண்ணிடலாம். பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து 50 பேரையும் நம்ம தேர்ந்தெடுக்கலை. எவ்வளவோ என்ட்ரிஸ் வந்தது. இது எல்லாமே நம்மளுடைய ஷாப், அதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து நம்ம
சித்ரா மோகன் அவர்கள். M from Erode, house number 3. வாழ்த்துக்கள். சேலம்ல இருந்து நம்மளோட ஹாரிஸ் அஹ்மத் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது இளையராஜா ஃப்ரம் சேலம். இளையராஜா and family from Salem, followed by C. Vijay Kumar family from Salem. Nagaraj L from Salem. நாகராஜ் அவர்களுடைய குடும்பம் இங்க மேடையில் இருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் சார். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தலாமே. அடுத்ததாக நாகராஜ் எல் ஃப்ரம் சேலம். இதனை தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி. திருநெல்வேலியிலிருந்து நம்ம 4 பேருக்கு இலவச வீடுகள் வந்து வழங்க போறோம். ஹவுஸ் நம்பர் 11 பி மல்லிகா ஃப்ரம் திருநெல்வேலி. முருகன் சுந்தரம் ஃபேமிலி. நன்றி, நன்றி ஐயா. முருகன் சுந்தரம் ஃபேமிலி ஃப்ரம் திருநெல்வேலி. இவங்க எல்லாருக்குமே நம்ம பாதுகாப்பான மற்றும் உறுதியான வீடுகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம். எல்லா வசதிகளும் கொண்ட அழகான வீடுகள். அடுத்ததாக செல்வம் எல்
family from Tirunelveli. வறுமை, இயற்கை சீற்றங்கள், நாள்பட்ட நோய்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம தேர்வு செய்து அழகான வீடுகள் தான் வந்து வழங்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்மளுடைய ஜாய் ஹோம்ஸ்க்கு மீண்டும் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் இந்த ஒரு நேரத்தில் வழங்கிடலாம். நன்றி. அடுத்ததாக ஹவுஸ் நம்பர் 14 பத்மநாதன் ஃப்ரம் திருநெல்வேலி. நன்றி. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஹவுஸ் நம்பர் 15 goes to சேகர் ஆர். நன்றி. அடுத்தது லதா ஜி ஃப்ரம் திருப்பூர், ஹவுஸ் நம்பர் 16 லதா ஜி ஃப்ரம் திருப்பூர். House number 17 P. Valliammal from Tirupur. நம்ம ஜாய் அலுகாஸ் ஷோரூம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து தான் நம்ம மக்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்தது திருச்சி மாவட்டம் ஆரோக்கியசாமி ஜி ஃப்ரம் திருச்சி, ஹவுஸ் நம்பர் 18. மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹவுஸ் நம்பர் 19 ஆர் ராதிகா ஃப்ரம் திருச்சி. House number 20 is Devi from Tiruchi. வாழ்த்துக்கள். அடுத்தது வேலூர் மாவட்டம் ராஜா போஸ் பி from வேலூர். Mahendran from Velur, house number 22. Mahalakshmi N from Velur, house number 23. எவ்வளோ ஒரு பியோர் எமோஷ்னல் மொமெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக எல்லாருக்குமே வந்து புரியுது. ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது எவ்வளோ பேருடைய ஒரு கனவு, நம்பிக்கை, அந்த அழகான ஆரம்பம் இங்கே வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்தது பரந்தாமன் ஏ ஃப்ரம் வேலூர், ஹவுஸ் நம்பர் 24. Next is from Nagarkoil, Hepsila T, house number 25 from Nagarkoil. N Chitra from Nagarkoil, house number 26. We'd also like to welcome Producer Council, Producer 5-star Kadiresan avargal. Please மேடைக்கு வரவும் sir. Devyani ma'am, kindly join us on stage. Actor R.K. Suresh avargal, please join us. Director Sharan avargal, Mime Gopi,
Kalyanamale Mohan sir, SK Pictures Thiru Sampath avargal and actor Santosh kindly join us on stage. We request Meera ma'am to kindly join us on stage please. அடுத்தது கோயம்புத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி M from 100 feet கோயம்புத்தூர். ஒப்பனக்காரா ஸ்ட்ரீட்ல இருந்து தமிழ் செல்வி அண்ட் ஃபேமிலி கீஸை வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கருணாகரன் CS from கோயம்புத்தூர், house number 29. Thank you guests, thank you for joining on stage to present the keys. அடுத்தது காஞ்சிபுரத்திலிருந்து ஆதிலட்சுமி சங்கர் அவர்கள், house number 30. ஏகாம்பரம் from காஞ்சிபுரம். Kumada Kumaresan from Kanchipuram, house number 32. Vijaya Devendran from Kanchipuram, house number 33. அடுத்தது பாண்டிச்சேரி, from Pondicherry we have 3 winners. Mohammed Ali A from Puducherry, followed by Shaktivel K from Pondicherry. Shaktivel K from Pondicherry. அடுத்ததாக வீரப்பன் from Pondicherry, house number 36. வீரப்பன் அண்ட் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் ப்ளீஸ். ஹவுஸ் நம்பர் 36, வாழ்த்துக்கள். அடுத்தது தஞ்சாவூர் இடத்திலிருந்து புலவேந்திரன் பாண்டியன், ஹவுஸ் நம்பர் 37. தஞ்சை மாவட்டத்திலிருந்து நமக்கு நிறைய அதிர்ஷ்டசாலிகள் இருக்காங்க. அதுல புலவேந்திரன் பாண்டியன், வீடு எண் 37. அடுத்ததாக ஹபீபுமல் from தஞ்சாவூர், house number 38. Congratulations. Peter Francis Kurundaisamy, house number 39 from Tanjavur. Chinnappan from Tanjavur, வீடு எண் 40. இயேசு மேரி சபரிமுத்து அவர்கள் from Tanjavur, house number 41. வீரையன் கலியபெருமாள் from Tanjavur, வீடு எண் 42.
சி பால்ராசு அவர்கள், வீடு எண் 43 from தஞ்சாவூர். வாழ்த்துக்கள். அடுத்தது கும்பகோணத்திலிருந்து சேவியர் ஜெயராஜ் அவர்கள், ஹவுஸ் நம்பர் 44. Congratulations. Solomon Raj Arokyadas from Kumbakonam, house number 45. Shanti S from Kumbakonam, house number 46. Subramanian K from Kumbakonam, house number 47. Last 3 houses Ramanathapuram and Kadalur மாவட்டத்திலிருந்து. J கோமதி அவர்கள் from ராமநாதபுரம், வீட்டு எண் 48. வாழ்த்துக்கள். கடலூர் மாவட்டத்திலிருந்து லக்ஷ்மி பிரதா, house number 49. And the last house goes to Lada Vijay Kumar from Kadalur, house number 50. விளிம்பு நிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேர்வு செய்து இன்னைக்கு நம்மளுடைய இந்த அரங்கத்தில் நம்ம 50 வீடுகள் வந்து கொடுத்திருக்கோம். Okay, now I request everyone for the group photo please. நம்ம கெஸ்டோட சேர்ந்து 50 வீடுகள் நம்ம வந்து வழங்கின நம்மளோட ஃபேமிலிஸும் இங்க இருக்காங்க.